எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப என் மேல தனி பாசத்தோட இருக்கிறாரு. அவரை மேன்மேலும் புண்படுத்த நான் விரும்பல. அவர் இன்னும் நல்ல ஆயுளோட டென்ஷன் ஆகிறாரு. பிபி மாத்திரை சாப்பிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அதனால நீங்களே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த போட்டோவை ஏற்கனவே பார்த்துருச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பொறுப்பு வந்துச்சு, பதவி கொடுத்தாங்க, அதனால அவங்க காலில் போய் விழுந்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. கரெக்ட் தான், நியாயமான கேள்விதான். நான் என்ன கேட்கிறேன், பொறுப்பு அவங்க தானே கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவி அவங்க காலில் விழுந்தானே வாங்கினீங்க. ஆனா என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலை வாரி விட்டு நீ என்ன பண்ண, நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டவர் தான் இந்த அனுபவம் மிக்கவர். அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஆயுளோட இருக்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சியில நம்முடைய தலைவர் மீண்டும் செய்கின்ற சாதனை எல்லாம் அவர் இருந்து பார்க்கணும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் கேப்டன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள் கேப்டன். மோடியுடைய அடிமை யாரு? நான் சொல்லல.